ஹாய் கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆகி இப்போ சமூக வலையத்தில் வந்து பெருசாக வந்து பரவிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து குணாக்கோக்கு வந்து எடுத்திருக்காங்க. 2006ஆம் ஆண்டு வந்து நடந்த உண்மை சம்பவத்தை வந்து மையமாக வச்சு இந்த படம் வந்து மலையாளத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத த்ரில்லரான சூப்பரான ஹாரரான மூவி கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, கொச்சின்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து நம்ம வந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனேயும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்க எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பையன் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி வந்து குணா குகை இருக்குது, எங்கள் படம் திரைப்படம் எடுத்தாங்க, அங்கே நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அதுதான் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அனுமதி இல்லாத பகுதிப்பா, இப்படி போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவங்களை சுற்றி காமிக்கிறதுக்குன்னே ஒரு தனியாக ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லி பார்க்குறாரு, இந்த மாதிரி இடம் வந்து ஆபத்தான இடம், அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு. இல்லை நான் பரவாயில்ல நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு புல் போதையில் வந்து அங்கே வந்து போயிடுறாங்க. போன உடனேயும் அங்கே போயிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆராய்ச்சி பண்ணல வந்து ஏற்பட்ட இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு பையன் வந்து பார்க்குறான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு அந்த பசங்களோட பேர், அவங்க எல்லாருமே வந்து எழுதியிருக்கு. அதே மாதிரி இவங்களும் வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் அப்படி சொல்லிட்டு எழுதுகிறாங்க. எழுதி பார்த்து சுற்றி எல்லாமே வந்து சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்கல அங்கே ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, ஜாலிக்கு வந்து காணாமல் போகிற மாதிரி வந்து ஓடிடுறான். எங்கடா மறைஞ்சிருக்க, எங்கே மறைஞ்சிருக்கன்னு வந்து கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த பையன் வந்து மூடப்பட்டிருந்த அந்த குகைக்குள்ளே வந்து தெரியாமல் வந்து உள்ளே விழுந்துடுறான். விழுந்த உடனேயுமே இவங்க எங்கே வந்து அப்புறம் வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதிர்ச்சியான உடனேயும் எங்கே விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்குள்ளே வந்து அந்த பையன் வந்து விழுந்திருப்பான். விழுந்த உடனே அந்த பையனோட குரல் வந்து இவங்களுக்கு வந்து கேட்கும். பட் அது வந்து எப்படி அவங்களை காப்பாற்றுது அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து அவனை விட்டும் போக முடியாது, நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து கதறி வந்து துடிப்பாங்க. அப்போ என்ன பார்த்தோன்னா, அங்கே வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் போய் விசாரிப்பாங்க. இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு போனோம், அங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விழுந்துட்டான் ஒருத்தன், அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா முடியாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு மகன் வந்து சொல்லுது, இந்த மாதிரி போகாதீங்கப்பா, உங்களோட அந்த மோசமான இடம், உங்களுக்கு எதாச்சும் நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மகளோட பேச்சையும் மீறி வந்து சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. போய் அங்கே போய் பார்த்தோன்னா அந்த ஆர்மோ அவர் பேர், அவரும் உள்ள போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த பையன் வந்து கத்துற குரல் வந்து பயங்கரமாக வந்து சவுண்டாக கேட்குது. அதை பார்த்து எல்லாமே வந்து மிரண்டுறாங்க. இது நம்ம காப்பாற்ற முடியாதப்பா, இது என்னப்பா பண்ணுறதுன்னு தெரியலப்பா அப்படி சொல்கிறாங்க. கடைசியில் வந்து பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் போய் நம்ம காப்பாற்ற சொல்லலாம், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி போனது வந்து பெரிய ஆபத்தானது, இருந்தாலும் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. போன உடனே இந்த மாதிரி வந்து போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளே விழுந்துட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் அந்த காவலாளி என்ன சொல்கிறாருன்னா, என்னடா விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, யாரை சொல்கிறீங்க, நீங்களாக கொண்டு வந்து அவனை வந்து பிளான் பண்ணி உள்ளே வந்து கொண்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லவங்க மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன இவங்க எல்லாத்தையுமே வந்து ஜெயிலில் வந்து பிடிச்சிட்டாரு. ஜெயிலில் போட்ட உடனே அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து அங்கேருந்து இன்னொரு காவலாளி ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட வந்து நீ போய் பார்த்துட்டு வாப்பா, அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு அப்படி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு உள்ளே போய் பார்க்க போகிறாரு. பார்க்க போனால் அங்கே வந்து அந்த பையனோட குரல் வந்து உள்ளே கேட்குது. அவனுக்கு குரல் கேட்டவுடனே உசுரோடு தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் வந்து காவல் நிலையத்தில் வந்து இந்த மாதிரி பையன் உசுரோடு தான் இருக்கான், அவனை வந்து எப்படியாவது காப்பாற்ற ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் படை எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டுட்டு அங்கே போய் காப்பாற்ற போகிறாங்க. காப்பாற்ற போனால் அங்கே வந்து பார்த்தோன்னா கயிறு வந்து உள்ளே போட்டு இறங்கிறதுக்கு சுற்றி எந்த இடமே வந்து கட்டுறதுக்கு வந்து வசதியான இடம் கிடையாது. அதனால் வந்து என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிக்கல அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து உள்ளே வந்து நான் இறங்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸை நான் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறாங்க. எப்போ இது மோசமான கோவப்பா, இதுக்குள்ளே வந்து இறங்க முடியாதுப்பா, மூச்சுலாம் வராதுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நான் காப்பாற்றி ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சொல்கிறாங்க, இல்லை நான் காப்பாற்றி ஆகணும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பையன் ஒருத்தன் போனான்ப்பா, விழுந்த உடனே அவன் வந்து இது வரைக்கும் காப்பாற்ற முடியல, அவன் வந்து இறந்துட்டான், அதனாலே வந்து இவனையும் காப்பாற்ற, அவ்வளோ பெரிய முதலமைச்சர் பையனே வந்து அமைச்சர் பையனே இது பண்ண முடியல, நீ என்னப்பா பண்ண போகிற, மத்திய அமைச்சர் பையனே வந்து இது பண்ண முடியல, நீங்கள் என்னப்பா இவங்க இப்போ காப்பாற்ற முடியாதுப்பா, நம்ம எப்படி என்னப்பா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டாங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் வந்து நான் தைரியமாக இறங்குறேன்னு சொல்லிட்டு கயிறை கொடுங்கன்னு சொல்லிட்டு கயிறை வாங்கிட்டு வந்து உள்ளே இறங்கிறாரு. மேலே வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் தூரம் போன உடனேயுமே வந்து அவருக்கு வந்து மூச்சு வர மாட்டேங்குது. கீழே பார்த்தோன்னா அவரோட குரல் கேட்குது, ஃப்ரெண்ட்ஸோட குரல். மேலே வந்து போலீஸ்காரர் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்து நீ இறங்க மாட்டப்பா, உனவும் இருக்கா ஆபத்தப்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் என்னை விடலைன்னா நான் அப்படியே குதிச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க.
சரின்னு சொல்லிட்டு இவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ளே ட்ரை பண்ணி உள்ளே இழுக்கிறாங்க. உள்ளே இழுத்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப மூச்சு திணறல வந்து உயிரோட கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவர் வந்து அப்போ காப்பாற்றி மேலே தூக்கிட்டு கஷ்டப்பட்டு இழுத்துட்டாங்க. இழுத்த உடனேயுமே வந்து பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு வந்து போய் விட்டு அவரை வந்து நல்லா குணப்படுத்திட்டு அப்போ வந்து பேசுகிறாங்க. டேய், இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை நடந்தது வந்து வீட்டில் யாரும் சொல்ல வேண்டாம், கேட்டால் அறிவியல் வந்து தெரியாமல் வழுகி விழுந்துட்டோம், அந்த மாதிரி தான் சொல்லணுமே தவிர மற்ற எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, நான் அப்படியே சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அறிவியல் விழுந்துட்டோம் சொன்னோடனே அதுலேருந்தே வந்து ஃப்ரெண்டில் சிவின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இனிமேல் பேசாத, என் பையனை கூட்டு போயிட்டு நீ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெறுக்கிறாங்க. வெறுத்த உடனேயுமே ரெண்டாவது வந்து அங்கே கொஞ்சம் அந்த தூங்க முடியாமல் அந்த கீழே விழுந்த பையன் வந்து நைட் ஆனால் பயந்து முழிச்சு எந்திக்கிறான். அந்த காட்சி வந்து பயங்கரமாக வந்து த்ரில்லாக இருக்கும். அடுத்து வந்து என்ன நடக்குன்னா, திடீர்னு வந்து டிவியில் வந்து ஒரு நியூஸ் வந்து போடுறாங்க. நியூஸ் போட்ட உடனே இந்த மாதிரி வந்து தன்னோட நண்பனுக்காண்டி தன்னோட உயிரை பணைய வச்சு ஒருத்தர் வந்து காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு வந்து இது பண்ணுறாங்க. பண்ணோடனே இதை அவங்க அம்மா பார்த்தோன்னே என்னடா இது இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் இவரை வந்து கூப்பிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார்ல காப்பாற்றினார்ல அவரை வந்து கூப்பிட்டு தங்கப்பதக்கம் மெடல் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயுமே வந்து அதுக்கடுத்து தான் இந்த படம் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இந்த படம் 2006 வந்து நடந்த முழுக்க ஒரு த்ரில்லரான ஹாரரான உண்மை சம்பவம். இந்த படத்தை அதுக்கடுத்து வந்து படம் முடிஞ்ச உடனே கடைசியில் வந்து அந்த மல்லுமேல் பாய்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற புகைப்படமும் வந்து அடுத்து வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த படத்தோட முழுக்க ரிவ்யூ கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.